குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த மணப்பாறை நகரமே அதிர்கின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்குது. உங்களுடைய ஆரவார மகிழ்ச்சி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இதுவே சாட்சி. இந்த எழுச்சி மிகு பயணத்திலே முன்னிலை உரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி சகோதரர் திரு ப. குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அமைப்பிச்சார் அருமை சகோதரர் திரு பி. தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பிச்சார் அண்ணன் எஸ். எம்எல்ஏ அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் என். ஆர். சிவபதி அவர்களே, இந்த தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சர் திரு ஆர். சந்திரசேகர் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் திரு சி. சின்னசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ். எம். பாலன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கா. பொன்னுசாமி அவர்களே, கழக மருத்துவமனை துணை செயலாளர் டாக்டர் பி. எல். விஜயகுமார் அவர்களே, திரு எம். இளங்கோ அவர்களே, திரு எஸ். எம். கே. எம். முகமது இஸ்மாயில் அவர்களே, திரு என். பொன்னுச்சாமி அவர்களே, திரு சேது அவர்களே, திரு பவுனியம் ராமமூர்த்தி அவர்களே, திரு சி. பழனிசாமி அவர்களே, திரு எஸ். பொன்னுசாமி அவர்களே, திரு என். அன்பரசன் அவர்களே, திரு மலை சாமிநாதன் அவர்களே, திரு கே.பி.டி. அழகர்சாமி அவர்களே, திரு டி. எம். முருகன் அவர்களே, திரு சோனா எல். செத்திராஜ் அவர்களே, திரு கே. சி. ஆர்வம் அவர்களே, திரு சண்முக பிரபாகரன் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு அஞ்சா நெஞ்சன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு டி. குணா அவர்களே, தமிழ்நாடு முத்திரை சங்க தலைவர் திரு ஆர். விஸ்வநாதன் அவர்களே, மற்றும் தமிழ் தேசம் கட்சியுடைய தலைவர் திரு கே. செல்வகுமார் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திருமதி உமாராணி அவர்களே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, மற்றும் வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வியாபாரிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். மணப்பாறை என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது மணப்பாறை முறுக்கு. ஒரு நல்ல சுவையா இருக்கிற முறுக்கு மணப்பாறை முறுக்கு. இந்த முறுக்குக்கு பெயர் பெற்ற பகுதி இந்த மணப்பாறை பகுதி. அதே போல எங்கே வீரமிக்க இளைஞர்கள் இருக்கின்றீங்க, இந்த வீரமிக்க இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய ஜல்லிக்கட்டு காளையை அடக்கக்கூடிய வீரர் நிறைந்த பகுதி. அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு முழு பாதுகாப்பு சலுகைகள் வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலம் நிறைவு பெற்றுக்கின்றது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்குதா? இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி.
விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதி மணப்பாறை சட்டமன்ற தொகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இன்னைக்கு விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் ஒரே 5 ஆண்டு ஒரு ஆட்சியில் 2 முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த இப்படி கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டு வரலாறுலையும் கிடையாது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த வரலாற்றை படைத்திருக்கின்றோம். அதே போல இன்றைய தினம் நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம். அதுவும் இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு முழுக்க முழுக்க தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீரை முழுமையாக சேமித்து கோடை காலத்திலே விவசாயத்துக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்குவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அங்கங்கே இருக்கின்ற ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி பருவ காலத்தில் பெய்கின்ற நீர் அந்த ஏரி குளம் குட்டையில் தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி கோடை காலத்தில் நம்முடைய விவசாய மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்தோம். அதோடு நம்முடைய மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்தோம். இன்னொரு பக்கம் ஏரியில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஆக ஏரி ஆழமாக்கப்பட்டது, பெய்கின்ற மழை நீர் தேக்கப்பட்டது. அதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுது. இதனால் விவசாய விளைச்சல் அதிகரித்தது. ஒரு பக்கம் ஏரி நிரம்பி நிலத்தடி நீர் உயர்ந்தது. இது அதிமுக ஆட்சியுடைய அற்புதமான திட்டம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின் மோட்டார் இயக்க வேண்டும். அதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்த அதிமுக ஆட்சி. அதே போல இயற்கை சீற்றம், வறட்சி, அந்த வறட்சியான காலத்தில் விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு வேளாண் கருவி, டிராக்டர் வாங்கினா மானியம், ஸ்ப்ரேயர் வாங்கினா மானியம், அதே போல உர மானியம், இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னொரு பக்கம் விவசாயி தொழிலாளி, அந்த விவசாய தொழிலாளிகளுக்கும் அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கோம். பசு வீடுகள் கொடுத்தோம். அவர்களுக்கு விலையெல்லாம் கறவை மாடு, விலையெல்லாம் ஆடுகள், விலையெல்லாம் கோழி. அது மட்டும் இல்லை, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பட்டன. அதோட முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டப்பேரவையில் 110 விதிகளில் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அதிமுக ஆட்சி. திறமையான மாணவரை உருவாக்குவதற்காக நாம் லேப்டாப் கொடுத்தோம். அது கூட அரசியல் கால் புடிச்சின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த லேப்டாப் தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் 10 ஆண்டுல இந்த திட்டம் 52,35,000 மாணவ மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் எடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. அதை இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம்
இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் 26 50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் 75,000 விற்குது. இன்னைக்கு தமிழகத்தில் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது 6 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தில் நாங்கள் உதவி செஞ்சாங்க. அதிமுக ஆட்சியில் உதவி கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததையும் அரசியல் கால் பிடிச்சிருக்க நிறுத்தப்பட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் தலையோடு மலரும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் தேர்வாகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணவனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். அதோட கிராமம் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பா அம்மா மினி கிளினிக் நடைபெற்று வந்தது. அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனே அருகில் இருக்கின்ற அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அது இந்த அரசுக்கு பொறுக்கல. ஏன்னா இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. இதனால அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருந்தது. அதனால் அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக அம்மா மினி கிளினிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணி இருக்குது. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 2000 அம்மா மினி கிளினிக் தான் ரத்து பண்ணிருக்கிறீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த பிறகு 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். சொல்ற ஸ்டாலின் நலம் காக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், அப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார். எப்ப 4 வருஷம் கழிச்சு தான் மக்களுடைய நலனை பற்றி சிந்தித்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு நம்ம ஏழைகளுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். 419 நடமாடும் மருத்துவர்கள் அமைச்சு எங்கேயாவது மக்கள் பாதிக்கப்பட்டா உடனடியாக அந்த பகுதிக்கு மருத்துவ குழு சென்று அங்கே ஆய்வு செஞ்சு அவளுக்கு உண்டான சிகிச்சை அளித்து குணமடைய செய்யக்கூடிய அரசாக அதிமுக அரசு இருந்தது. 10 ஆண்டு 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த 10 ஆண்டுல நம்முடைய கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்கப்பட்டு அங்கே ஏழை மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வந்தது. அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் 168 ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி அமைக்கப்பட்டு அங்கு 30 படுக்கை கொண்ட வசதி ஏற்படுத்தப்பட்டு அங்கே இருக்கின்ற நோயாளிக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் கூடுதலாக நியமிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுத்தோம். அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம். ஏழை தாய் பெற்ற அந்த குழந்தை கூட நல்ல சுகாதாரமா நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் 16 பொருள் கொண்ட பெட்டகத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் ஏழை மக்களுக்காக பார்த்து பார்த்து இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மாள் பார்த்து பார்த்து நம்முடைய சகோதரிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் நம்முடைய பிறக்கின்ற குழந்தை கூட
அற்புதமாக இருக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா வந்து பார்ப்பாங்க நினைக்கிறேன். பார்க்குறாங்கல்ல? உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் நாலாண்டு காலமாக வீட்டில் இருப்பவரோடு இருந்துவிட்டு இப்பதான் 4 ஆண்டு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று மக்கள்கிட்ட வந்து பார்த்திருக்கிறார். ஆக 4 ஆண்டு மக்களை பார்க்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதுல கிட்டத்தட்ட 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக 4 ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார். இந்த 46 பிரச்சனை என்னென்ன இந்த விளம்பரத்தாரில் அச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் வீடு வீடா வந்து உங்களை சந்தித்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டறிந்து பிரச்சனை தீர்ப்பாங்களாம். நடக்குமா? இது ஏமாற்று வேலை தானே. ஏன் 4 ஆண்டு காலமாக 46 பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சருக்கு தெரியல என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதே போல அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு பெட்டி காட்டினார். வரும்போது ஒரு பெட்டி காட்டினாங்க, அங்கதான் நினைக்கிறேன். பெட்டி காணாமனாரு. நல்ல வேலைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்காரு. அவர் நாம மறந்தாலும் மக்கள் மறக்கல. ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்ற முடியாது, அதுக்கு இதுவே சாட்சி. ஆக அவர் ஒரு திட்ட கண்டா ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார். ஒரு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்களை எல்லாம் அமர வச்சு அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன குறை இருக்குது, அதெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி, அந்த மாதிரி பெட்டி கொண்டாந்து வச்சிருப்பாரு. அந்த பெட்டியில போடுங்க, நான் பெட்டி பூட்டி சீலை தீர்க்கிறனால தீர்த்தாரா? அந்த சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனால தீர்த்தாரா? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் நினைக்கிறேன், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இப்படிப்பட்ட அறிவிப்புகளாம் வெளியிட்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, கிணத்த காணும் போட்டிருக்கிறாங்க. அப்படி திமுக கட்சியே காணோம். நீ மக்களுடைய செல்வாக்கு திரு ஸ்டாலின் இழந்து விட்டார், கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்து விட்டார். அதனாலதான் ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வச்சு வீடு வீடா திமுக கட்சிக்காரர் போய் கதவை தட்டி கெஞ்சி நான் கொண்டாந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்க சேர்ந்துக்குன்னு கெஞ்சுற காட்சி தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. அப்படி திமுகவுடைய நிலை பரிதாபமான நிலைக்கு போயிட்டது. நல்ல ஆட்சி செஞ்சா தானே உங்க கட்சியில் வந்து உறுப்பினர் சேருவாங்க. அதனால இன்னைக்கு வீடு வீடா போய் கெஞ்சிக்கிட்ட கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது உறுப்பினர் சேர்வதற்கு வீடு வீடா கதவை தட்டி கெஞ்சிய சரித்திரம் உண்டா? மக்கள் தானாக வந்து ஒரு கட்சியில் உறுப்பினர் சேர்ந்தால்தான் அந்த கட்சி வளரும். அப்படி தானாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு திமுக குடும்ப கட்சி ஆயிடுது. திமுக குடும்ப கட்சி, அதிமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி. உண்மைதானே? திமுகவில் அது கட்சியில் கார்பரேட் கம்பெனியா மாறி போச்சு. திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு தலைவர், முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்ப திமுக கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு, அன்றைக்கு முதலமைச்சர் இருக்காரு. அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
இளநிலை செயலாளர், திமுக இளநிலை செயலாளராக வந்துட்டார். பிறகு திருமதி கனிமொழி திரு கருணாநிதியுடைய மகள், அவர் மகளிரணி செயலாளர் ஆயிட்டாங்க. வேற என்ன பதவி பாக்கி இருக்குது? இது 3 தான் முக்கியமான பதவி. 3 பதவியும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், குடும்பத்தை திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களே இந்த பதவியை பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஆக அது கார்பரேட் கம்பெனி தானே, கட்சி இல்லையா? அண்ணா திமுக அப்படியா? இங்க இருக்கிறீங்க, மேடையில் இருக்கிறீங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க பாருங்க. ஆக நான்லாம் அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கிறேன். நான் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தலைவர்கள் பேச்சை கேட்டு கட்சிக்கு விசுவாசமாக இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சு உழைப்பால் இன்றைக்கு உங்களுடைய ஆதரவால் நிர்வாகியால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. திமுக இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். திரு ஸ்டாலின் எப்பொழுது வைத்தாலும் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்று. திமுகவில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்காது. அண்ணா திமுகவில் அடையாளம் காட்டி அங்க வளருக்கு தான் மரியாதை கிடைக்குது. உண்மைதானே? இங்கிருந்து திரு செந்தில் பாலாஜி போனார், அவருக்கு நல்ல இலாக்கா. இங்கிருந்து ரகுபதி போனார், அவருக்கு நல்ல இலாக்கா. இப்படி அந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 8 அமைச்சர் அண்ணா திமுகவில் இருந்து போயிருக்கிறாங்க. திமுகவில் ஆள் இல்ல, திமுக ஆள் இல்ல, அல்ல டெப்டர்ஸ்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுகவில் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் இரவு பகல் வராம உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அம்மா அவளை அமைச்சராக்குனாங்க. நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்தில் எட்டப்பன் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் 8 பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்கிறாங்க. அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நச்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு, நஞ்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு. இது சரியா? அண்ணா திமுக காரன் உழைப்புல நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க, அண்ணா திமுக அரசாங்கத்தில் நீங்க அமைச்சரா இருந்தீங்க, மறந்துடாதீங்க. திரு ரகுபதி அவர்களே, அண்ணா திமுக என்ற கட்சி இருந்தனாலதான் இந்த ரகுபதி என்ற ஒரு ஆளை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க நாட்டு மக்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் எதிர்காலத்தில் வருவாங்கன்னு எண்ணி அந்த காலகட்டத்தில் 2000 ஆண்டுக்கு முன்பே இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துள்ள குரலை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அளித்து விட்டு சென்று கண்டார். ஆக துரோகிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தொண்டர் நிறைந்த கட்சி, தொண்டர் இந்த கட்சிக்கு வருவார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். அதன் அடிப்படையில் தான் உங்களால் எங்களை கட்சி நிர்வாகிகள் நான் பொதுச்சாயக்கணும். இப்படி மாறி மாறி அண்ணா திமுகவுக்கு கட்சி தலைவர் வந்து கொண்டு இருப்பார்கள். அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். அதோட திரு ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு அதே எம்எல்ஏ 8 மாசம் காணா தானா காணாது போயிறாரு. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய ஆதரவோட நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. திமுக எம்எல்ஏ திமுக அமைச்சர்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம். இந்த 8 மாசத்துல முடிவு பண்ணி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் காணோம், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு வீட்டு வரி நகரத்தில் 100% உயர்த்திட்டாங்க, கடைக்கு 180% உயர்த்திட்டாங்க, குடி வரி உயர்த்தப்பட்டது. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசாங்கம் தான். அதோட மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டாங்க. மின் கட்டணம் 67% உயர்ந்தது. அதோட கடைக்கு தொழிலுக்கு பீக்கவர்
2 மடங்கு மின் கட்டணம் உயர்வு. ஆகவே இந்த கடைக்காரெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும், நகர மக்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மின் கட்டணம் எவ்வளவு இருந்தது, குடி வரி எவ்வளவு இருந்தது, வீட்டு வரி எவ்வளவு இருந்தது, கடை வரி எவ்வளவு இருந்தது என்பதை கணக்கிடுங்க. உங்களுக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கும் ஒப்பிட்டு பாருங்க. எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று கருதி இங்க இருக்கின்ற நகர மக்கள் அண்ணா திமுக ஆதரவு தாரி என்று நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். கொரோனா காலத்தில் 12 மாசம் யாரும் வேலைக்கு போக முடியல. ஒரு கடுமையான சோதனையான நேரம். அந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசு செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றினோம். அதோட அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு 12 மாத காலமா விலையில்லா அரிசி, விலையில்லா சக்கரை, விலையில்லா எண்ணெய் ரேஷன் கடையிலே கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. அதோட குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே ஆண்டு தைப்பொங்கல் வந்தது. கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், நகரத்தில் இருக்கின்ற மக்கள் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தைப்பொங்கல் பரிசு 2500 ரூபாய் எல்லா குடும்பத்தையும் கொடுத்தோம். அதே போல அந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு அவருடைய படிப்பு பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். நல்ல முறையில் அவர்கள் அந்த தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றார்கள். பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சியில் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் பள்ளிகள், நீங்க பள்ளிகளை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறை. இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் முழுமையான ஆசிரியர் இல்லை. அதனால கல்வித்தரம் இன்றைக்கு குறைஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் 207 அரசு பள்ளிகள் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இந்த அரசு மீண்டும் திறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் திறந்த மாதிரி தெரியல. ஒரு அரசாங்க பள்ளி எதற்காக திறக்கிறோம்? ஏழை மாணவர்கள் அந்த அரசு பள்ளியை படித்து அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நிறைய பள்ளியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது திறக்கப்பட்டது. அதாவது கல்வியே வளர்ச்சி அடைய வேண்டும். இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம பள்ளிகளை திறந்தோம். ஆனா திமுக ஆட்சியில் அரசு பள்ளியிலே மூடியது திமுக. அதோட இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கு கூடுதலா போய் சேர்ந்திருக்காங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1,40,000 பேர் அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. ஏன்னா சரியான ஆசிரியர் கிடையாது, வகுப்புல சரியான ஆசிரியர் கிடையாது, சரியா தரமா கல்வி கிடையாது. இதனால அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சு தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அவலங்களை இந்த ஆட்சியில் பார்க்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அரசு பள்ளியில் அனைத்திலுமே தலைமை ஆசிரியருக்கு. அதுல ஒவ்வொரு வகுப்பறையிலையும் மாணவர் யாராவது போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களான்னு. எவ்வளவு அவமானமா இருக்குது. ஒரு அரசாங்கம் தலைமை ஆசிரியருக்கு, அரசு பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியருக்கு ஒரு சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையில் உங்களுடைய பள்ளியில் வகுப்பறையில் எந்த மாணவன் இந்த போதை பொருள் பயன்படுத்துகிறார் விவரத்தை கேட்டுக்கிறாங்க. ஏயா இதுக்கா அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்துறோம்? உங்க பள்ளியில யார் சிறந்த மாணவன் கேளு, சிறந்த விளையாட்டு வீரன் கேளு, சிறந்த ஒழுக்கமுள்ளவன் கேளு. அதை விட்டுட்டு நம்ம மாணவர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக இந்த அரசாங்கம் தலைமை ஆசிரியருக்கு இப்படிப்பட்ட சுற்றறிக்கை விட்டு அரசாங்கம் தொடர வேண்டுமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டில் தமிழகத்திலே போதை பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, அதை கட்டுப்படுத்துங்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் விடியா திமுக அரசு அவள் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய தினம் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறி
இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. இன்றைய தினம் முதலமைச்சரே தொலைக்காட்சி வாயிலாக செய்தி கொடுக்கின்றார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்பா எல்லாம் போதைக்கு அடிமையாகி அவர் சீரழிந்த பிறகு இந்த உபதேசம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நாங்கள் சொல்லுகின்ற போதே பிரதான எதிர்க்கட்சி சொல்லுகிறது, அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நிலை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் திமுக இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்ட காரணத்தினால சிறுபான்மை மக்களுக்கு தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்ற ஒரு தவறான செய்தி, அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். தயவு செய்து அருள் கூர்ந்து சிறுபான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், அதனால் இந்த சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெற்றிருக்கா என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். 2001ஆம் ஆண்டு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக அம்மா 5400 மெட்ரிக் டன் அரிசி இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாமல் வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. திடீரென்றது மானியத்தை நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து மாநில அரசு நீங்கள் மானியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் ஆண்டுதோறும் அங்கே ஹஜ் புனிதம் பயணம் மேற்கொள்ள மானியம் வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு அந்த மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் அந்த மக்களுக்கு 6 கோடியிலிருந்து 12 கோடியாக மானியத்தை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை துவங்கியது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2400 2600 வராக உயர்த்தினோம். அவருடைய ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கினோம். உலமாக்களுக்கு புதிய 2 சக்கர வாங்கல் வாங்க 25,000 மானியம் வழங்கப்பட்டது. வகுப்பார்த்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசு. 2018ஆம் ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் கஜா புயலால் நாகூர் தர்காவில் இருக்கின்ற குளக்கரை சேதமடைந்தது. நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரை பார்வையிட்டு அந்த குளக்கரையை சீர் செய்ய 4,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை சீர் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டாந்தது அதிமுக ஆட்சியிலே. 2017ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே இஸ்லாமிய பெருமக்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் அந்த கிறிஸ்தவ பெருமக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுயஉதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடனை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிறிஸ்தவ தேவாலயத்தில் புனரமைக்க 5 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது.
ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு 28,000 அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அதை உயர்த்தி 38,000 உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு. கிறிஸ்துவ அருசகோதரர்களுக்கு ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகளத்திலே இன்றைக்கு சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 885 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழு ஒத்துழைப்பு அந்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் நடைபெற்றது. அந்த 31 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கியது அதிமுக ஆட்சி. சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகம் அமைதி பூங்காக விளங்கிய காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் என்பதை எண்ணி பார்த்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு வழங்குவது வழங்காது உங்களுடைய விருப்பம். இது ஜனநாயக நாடு. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியினர் அவதூறு பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள். அதை மட்டும் நம்ப வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதேபோல போக்குவரத்து ஊழியருடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அதையும் அவர்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தியை சொல்லி, இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, ஏழை விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டிக்கிடும். அவர்களுக்கு வீட்டு மனை இல்லாவிட்டால் அரசாங்கமே நிலம் வாங்கி அவர்களுக்கு வீட்டு மனை கட்டி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் அதிமுக ஆட்சி. அதே போல இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி ஒரு வளர்ச்சி நடந்த பகுதி. இந்த மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற விதமாக இந்த பகுதியிலே தொழிற்சாலை வருவதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.